தொடங்குவோமா? ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜெயமுதீரயேத். நஷ்டப்ராயேஷு பத்ரேஷு நித்யம் பாகவத சேவயா பகவதி உத்தமஸ்லோகே பக்திர்பவதி நைஷ்டுகி. निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखातमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरघो रसिका भुवि भावुकाः. ஓம் அஞ்ஞானத்திமிரந்தசிலிருந்து யாராவது சொல்றீங்களா? பரம புருஷரையும் அவரது பக்தர்களையும் பற்றிய வரலாறு பரிபூரணமானதாகும். இல்ல, இன்னொகேஷன் பிரேயர் யாராவது சொல்றீங்களான்னு கேட்டேன். பிரேயர் ஓகே மாதாஜி, நான் பாயிண்ட்ஸ் கேட்டீங்க. ஓகே, நீங்க ஓம் ரொம்ப அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனशलाकया चक्षुरुन्मीलितमेन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदा मह्यं ददादेष्वपदान्तिकम्। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपथकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगणललिता श्रीविशाखान्वितांश्च सात्वैदं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवम् श्रीराधा कृष्णपादान् सहगणललिता श्रीविशाखान्वितांश्च हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्ता राधा कान्ता नमोऽस्तुते। तप्त काञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिति नामिने। नमस्ते सारस्वते देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणी। जय श्री कृष्ण चैतन्य प्रभो नित्यानंद श्री अद्वैत गदाधारा शिवासादि गौर भक्त वृंदा। हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 राम 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 हरे हरे। हरे कृष्ण। ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. வந்தே அகம் ஸ்ரீ குரு, அதில் மட்டும் கொஞ்சம் சின்ன மாற்றம் பண்ணிட்டீங்க, பார்த்து படிங்க. வந்தே அகம் ஸ்ரீ குரு ஸ்ரீயுத பத கமலம் ஸ்ரீ குருன் வைஷ்ணவாம்ச ஸ்ரீரூபம் சாக்ரஜாதம் சககன ரகுநாதான்விதம் தம் சஜீவம் சாத்வைதம் சாவதூதம் பரிஜன சகிதம் கிருஷ்ண சைத்தன்ய தேவம் ஸ்ரீராதா கிருஷ்ணபாதான் சககன லலிதா ஸ்ரீ விஷாகான்விதாம்ஸ்ச. Anyway, thank you, Mataji. Mukam karoti vachalam pangum lankayate giripet kripatamaham vande Shri Gurum Dinadharinam Paramanandam Madhavam Shri Chaitanyam Ishwaram. Harihitom tatsat katanchana smrite yashmin dushkaram shakaram bhavet ishmareti paridam sha Shri Chaitanyam namamitham. Thank you. Welcome all. ஓகே, நேத்து பார்த்த பாகவதத்துல இந்த பாயிண்ட்ஸ் மாதாஜி ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க. சுபமலர் மாதாஜி சொல்லுங்க. சொல்றேன் மாதாஜி. ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்கும் முறையினால் பரமபதத்தை அடைவதெனும் வாழ்வின் மிக உயர்ந்த பக்குவத்தை ஒருவரால் பெற முடியும். ஓகே, தேங்க்யூ மாதாஜி. வேற என்ன டிஸ்கஸ் பண்ணணும்? நேத்து பரீட்சித் மகாராஜர் மகா பாகவதரா இருந்தாரு. அவரோட ஆட்சி ஒரு நிமிஷம் மாதாஜி, ஒரு நிமிஷம் இருங்க, அவங்க முடிக்கட்டும். லலிதா மாதாஜி முடிக்கட்டும், வெயிட் பண்ணுங்க. சொல்லுங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. அவர் மகா பாகவதரா இருந்தாரு. அந்த காலத்துல ஒரு சட்டத்தை இயற்றிட்டு திரும்பி திரும்பி மாத்திட்டு இருக்கணும் அப்படிங்கறது இல்ல. அவர்கிட்ட அவரோட அமைச்சரவையில வேத இலக்கியங்கள் அந்த உபதேசங்கள்லாம் கற்றறிஞ்ச முனிவர்கள் எல்லாம் இருந்தாங்க. அவங்க எந்த ஊதியத்தையும் ஏற்றுக்கொள்ளாம மக்களோட பிரஜைகளோட நல்ல இதுக்காக இருந்ததுனால யுதிஷ்டர் மகாராஜாவும் பரீட்சித் மகாராஜாவும்
அவங்களோட பிரஜைங்களுக்கு வந்து உண்மையா இருந்து நல்ல நாடு வந்து செழிப்பா இருந்தது மாதாஜி. ஓகே, அதனால தேங்க்யூ. நம்ம வந்து ஒரு மகா பாகவதரா இருந்த அரசாட்சி புரியறவங்க மகா பாகவதரா இருந்தாங்கன்னு அவங்களோட பிரஜைங்களும் வந்து சந்தோஷமா இருப்பாங்க. ஓகே, தேங்க்யூ மாதாஜி. ஓகே, சாந்தி மாதாஜி சொல்லுங்க இப்போ. ஜி சாந்தி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே அதான் கிருஷ்ணா. நேத்து ஒரு விமானத்தை ஓட்டும் போது அந்த விமானி வந்து அந்த விமானத்து மேல கவனமா பார்த்து ஓட்ட முடியும். அடுத்த விமானத்துல அவங்க இது பண்ண முடியாது. அது எதுக்கு பார்ப்போம் அந்த கம்பேரிசன்? எதுக்கு பார்த்தோம்? ஹரே கிருஷ்ண மாதாஜி, நம்ம லைஃப்ல நம்ம தான் பாத்துக்கணும். நம்ம வந்து பகவான் அடையிறதுக்கு யார் பொறுப்பு? நம்ம தான் பொறுப்பு. ஆன்மீக குரு நமக்கு தீட்சை கொடுக்கலாம், ஆன்மீக குரு நமக்கு வழிகாட்டலாம், நமக்கு எல்லா உதவி செய்யலாம். பிரபுபாதர் இவ்வளவு புஸ்தகங்கள் கொடுத்திருக்காரு, எல்லாம் பண்ணலாம். ஆனா அதை பயிற்சி பண்ண வேண்டியது நம்ம தான். நம்மளுடைய மனநிலையை நாம தான் வந்து கிருஷ்ணரை நோக்கி திருப்பணும். ஓகே, நைஸ் பாயிண்ட் மாதாஜி, தேங்க்யூ. இது ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தத்துவ குணத்தை வளர்க்கறதுனாலதான் நம்ம வந்து பிராமணர்கள், மனித நாகரிகம்ன்றது பிராமணர்கள் பண்பாடை வளர்த்துக்கிறது தான் மனித நாகரிகம். அது பால் பொருட்களை நிறைய நம்ம எடுத்துக்கிறணும். அப்படி. வெரி ஹரே குட். கிருஷ்ணா. ஹரே நன்றி. கிருஷ்ணா. ஸோ பிரபுபா சொல்றார், நமக்கு வந்து கொழுப்பு தேவைதான், நமக்கும் வந்து ஃபேட், அந்த சத்து நமக்கும் தேவைதான். ஆனால் நம்ம அதை எப்படி எடுத்துக்கிறோம்? பால் மூலமாக எடுத்துக்கிறோம். பால்லேருந்து கிடைக்கக்கூடிய பல்வேறு விதமான பொருட்கள், தயிர், வெண்ணெய், நெய், அதுக்கப்புறம் பன்னீர், சீஸ், பல விஷயங்கள் இருக்குது. பால்லேருந்து நம்ம வந்து எண்ணற்ற பொருட்களை தயாரிக்கலாம். அந்த ஃபேட் வந்து நமக்கு போதுமானது. ஆனால் அந்த பசுவை கொண்டு மாமிசம் சாப்பிட்டு அந்த ஃபேட்டை நம்ம என்ன பண்ணக்கூடாது, தேவைன்னு சொல்லி அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. அது வந்து அநாகரீகம். பசுல கிடைக்கிற பாலை குடிக்கிறது நாகரிகமான வாழ்க்கை. ஓகே, தேங்க்யூ ஆல். ஸ்ரீமத் பாகவதம் முதல் ஸ்கந்தம் 16வது அத்தியாயம், பரீட்சித் கலியுகத்தை வரவேற்ற விதம். ஸோ நேற்று பார்த்தோம், இந்த மாதிரி நகர்வலம் வந்துட்டு இருந்தார் பரீட்சித் மகாராஜர். அப்போ பிரஜைகள் எல்லாம் பகவானுடைய பக்தி சேவையில் ஈடுபட்டிருக்காங்களா அப்படின்னு பார்க்கறது அவருடைய முக்கியமான காரியம். நகர்வலம் வர்றதுக்கான முக்கியமான நோக்கம். அப்படி வரும்போது சூத்ரனா இருக்கக்கூடிய ஒருவன் சத்திரிய உடை அணிஞ்சு செய்யக்கூடாத காரியத்தை செய்துட்டு இருந்தான் இல்லையா? ஒரு பசுவையும் எருதையும் இந்த காலை அடிச்சிட்டு இருந்தான். ஸோ அதை பார்த்து அவனை தண்டிக்க போனார். இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதுமே சௌனக ரிஷிகளுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன் அவர் அந்த இடத்துல கொல்லலை? பார்த்த மாத்திரத்துல எதுக்காக கொல்லலை? எதுக்கு வெறும் தண்டனை மட்டும் கொடுத்து அவரை விட்டுட்டார் அப்படின்னு கேட்டாங்க. அதுலேருந்து நம்ம இன்னைக்கு கண்டினியூ பண்ண போறோம். பதம் 6. அதவாசே பதாம்போஜ மகரந்த லிஹாம் ஹத்சதாம் கிம் அன்யேர் அசத் ஆலாபைர் ஆயுஷோ யத் அசத் வியக. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் திவித்ராச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். பகவத் பக்தர்கள் பகவானின் தாமரை பாதங்களிலிருந்து கிடைக்கும் தேனை சுவைப்பதில் பழக்கப்பட்டவர்கள் ஆவர். மதிப்புமிக்க ஒருவரது வாழ்வையை வீணடிக்கக்கூடிய விஷயங்களால் என்ன பயன்? எதுக்காக இதை சொல்றாங்க? அதவாசிய பதாம்போஜ மகரந்த லிஹாம் சதாம். சதாம் அப்படின்னா பக்தர்கள். பத அம்புஜ தாமரை பாதங்கள்ல இருக்கிற அந்த மகரந்த, அந்த தேன், மகரந்தத்தில் இருக்கக்கூடிய அந்த தேன். சொல்லிஹாம் அப்படின்னா அந்த தேனை சுவைப்பவர்கள். இந்த மாதிரி பகவானுடைய தாமரை பாதங்கள்லேருந்து வரக்கூடிய அந்த கதா அமிர்தம், இந்த விஷயத்துக்கும் பகவானுக்கும் தொடர்பு இருந்தா சொல்லுங்க. தொடர்பு இல்லைன்னா இந்த விஷயத்தை பத்தி நாங்க திரும்ப அதை விவரிக்க நாங்க அதை கேட்க விரும்பல. இருந்தா சொல்லுங்க. மற்ற விஷயங்களை கேட்கறதுனால என்ன பிரயோஜனம் இருக்கு? ஆயுஷோ யத் அசத் வியக அப்படிங்கிற அந்த நேரம் இருக்கே, நாம கழிக்கக்கூடிய, தேவையில்லாம பேச்சில் கழிக்கக்கூடிய அந்த நேரம் என்ன அப்படின்னாக்க வீணாகக்கூடிய நேரம். பொருளுரை மீனா மாதாஜி படிக்கிறீங்களா? மீனா மாதாஜி. படிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் அவரது பக்தர்களும் உன்னதமான நிலையில் உள்ளனர். எனவே பகவானையும் அவரது பக்தர்களையும் பற்றிய விஷயங்கள் சம நன்மையை அளிப்பவையாகும். குருட்சேத்திர யுத்தம் அரசியலும் தந்திரங்களும் நிறைந்ததாகும். ஆனால் அதன் விஷயங்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடன் சம்பந்தப்பட்டிருந்ததால் பகவத்கீதை உலகமெங்கும் போற்றி வணங்கப்படுகிறது. பௌதிகவாதிகளுக்கு பௌதிகமாகவே காட்சியளிக்கும் அரசியல், பொருளாதாரம், மனித சாஸ்திரம் போன்றவைகளை விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. உண்மையாகவே பகவானுடன் சம்பந்தப்பட்டுள்ள ஒரு தூய பக்தருக்கு
பகவானுடனோ அல்லது அவரது தூய தூய பக்தர்களுடனோ இணைக்கப்படும் இத்தகைய பௌதிக விஷயங்களும் திவ்யமானவையே. இதுவரை பாண்டவர்களின் செயல்களை பற்றி நாம் கேட்டுக்கொண்டும் பேசிக்கொண்டும் இருந்தோம். இப்பொழுது பரீட்சித் மகாராஜனை பற்றிய விவகாரங்களில் நாம் ஈடுபட்டுள்ளோம். ஆனால் இவ்விஷயங்கள் அனைத்தும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடன் சம்பந்தப்பட்டவை என்பதால் இவை உன்னதமானவையாகும். இவற்றை கேட்பதில் தூய பக்தர்கள் அதிக ஆர்வம் காட்டுகின்றனர். பீஷ்மதேவரின் பிரார்த்தனைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இதை பற்றி நாம் முன்பே விளக்கியிருக்கிறோம். நம்முடைய ஆயுள் மிகவும் நீண்டதல்ல, மேலும் எப்போதும் உயிரை விட வேண்டியிருக்கும் என்பதை உறுதியாக கூற முடியாது. எனவே ஸ்ரீ கிருஷ்ணருடன் சம்பந்தப்படாத விஷயங்களின் நொடிப்பொழுதையும் வீணாக்கி விடாமல் பார்த்து கொள்ள வேண்டியது நம் கடமையாகும். ஒரு விஷயம் எவ்வளவு இனிமையானது என்றாலும் அது கிருஷ்ணருடன் சம்பந்தப்பட்டு இருக்கவில்லை என்றால் அதை கேட்பதில் பயன் இல்லை. ஆன்மீக கிரகமாகிய கோலோக விருந்தாவனம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் நித்திய வசிப்பிடமாகும். அது ஒரு தாமரை பூவில் வட்டமான அடுக்கை போன்று வடிவமைப்பை கொண்டுள்ளது. பகவான் எந்த ஒரு பௌதீக உலகிற்கு வருவதாக இருந்தாலும் அங்கு வசிப்பதற்கு தமது சொந்த வசிப்பிடத்தையும் உள்ளபடி அங்கு தோற்றுவிக்கிறார். இவ்வாறாக அவரது பாதங்கள் எப்பொழுதும் அதே பெரிய தாமரை மலரின் வட்டமான அடுக்கிலேயே பதிந்துள்ளது. அவரது பாதங்களும் தாமரை மலரை போலவே அழகானவையாகும். எனவே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தாமரை பாதங்களை உடையவர் என்று கூறப்படுகிறார். ஒரு ஜீவராசி நித்திய ஜீவனாவான். ஜடசக்தியுடான தொடர்பின் காரணத்தால் அவன் பிறவி சூழலில் சிக்கிக் கொண்டுள்ளான். அத்தகைய ஜடசக்தியிலிருந்து விடுபடும் போது ஜீவராசி முக்தி அடைந்து பரமபதத்தை அடையும் தகுதியை பெறுகிறான். தங்களது பௌதிக உடல்களை மாற்றிக்கொள்ளாமல் நிரந்தரமாக வாழ விரும்புபவர்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் அவரது பக்தர்களுக்கும் சம்பந்தமில்லாத விஷயங்களில் தங்களது பொன்னான நேரத்தை விரயமாக்க கூடாது. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மியூட்ல இருக்கு மாதாஜி. தேங்க்யூ. ஸோ நம்ம பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது, சரித்திரத்தில் படிக்கும்போது பல போர்களை பற்றிலாம் படிச்சிருப்போம். பாணிப்பட்டு யுத்தம், அந்த யுத்தம், இந்த யுத்தம் அப்படின்னு பலதை படிச்சிருப்போம். அதெல்லாம் ஏதாவது பயன் இருக்கான்னா ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. ஆனால் இதே குருக்ஷேத்திர யுத்தத்தை பற்றி நம்ம படிக்கிறோம். இதுவும் ஒரு சண்டை தானே, அதுவும் குடும்ப சண்டை, பெரிய சண்டை. இதை பற்றி எதுக்கு படிக்கிறோம் அப்படின்னா இது பகவானோட தொடர்புடையது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அங்க பகவத்கீதையை உபதேசம் பண்ணார். பாண்டவர்களுடைய சரித்தம் அப்படிங்கிறத தனியாலாம் படிக்க முடியாது. பகவானோட தொடர்போடு தான் அதை படிக்க முடியும். ஏன்னா பாண்டவர்கள் பகவானுடைய தூய பக்தர்களா இருக்காங்க. அதனால அவங்கள பத்தி படிக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து பகவானை பத்தி படிக்கிறோம். ஸோ மற்ற விஷயங்கள் நமக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் ப்ரோப்பா சொல்ற நம்முடைய ஆயுள் ரொம்ப நீண்ட ஆயுள் எல்லாம் கிடையாது. ஏன்னா அடுத்து நம்ம பார்க்கலாம். தேர்ட் கேண்டெல்லாம் பார்க்கும்போது மனுவுடைய ஆயுள் அப்படிங்கிறது 3 கோடி வருடங்கள். ஒரு மனுவுடைய ஆயுள் அப்படிங்கிறது 3 கோடி வருடங்கள். 3 கோடி வருடங்கள் அவங்க பக்தி சேவையில ஈடுபட்டிருக்காங்க. எப்பவும் தொடர்ந்து பக்தி சேவையில ஈடுபட்டிருக்காங்க. நமக்கு இருக்கிறதோ 100 வருடங்கள். அந்த 100 வருடங்கள்லையும் பாதி நாள் நம்ம தூக்கத்திலே கழிச்சிடுறோம் இல்லையா? ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் அப்படின்னா எவ்வளோ நேரம் நம்ம கான்ஷியஸாக இருக்கோம்? நமக்கு 8 மணி நேரம் 10 மணி நேரம் தூக்கத்தில் போயிடுது. அதுக்கப்புறம் மற்ற காரியங்கள் அப்படி இப்படின்னு பார்த்தா அது கொஞ்சம் நேரம் போயிடுது. பகவானுக்காக நம்ம ஒதுக்கக்கூடிய நேரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சொல்பமானது. அதுவும் இளமை பருவம், அதில் நம்ம விளையாடியே கழிச்சிடுறோம். 10 வருஷம் வெறும் விளையாட்டு, அதுக்கப்புறம் படிப்பு, அதுக்கப்புறம் வேலை, இந்த மாதிரி போயிட்டே இருக்கே தவிர பகவானை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்திருக்கிறதே ரொம்ப லேட்டாக. அதுக்கப்புறமும் அதுலேயும் நமக்கு இந்த மாதிரி தூக்கம், மற்ற செயல்கள் அப்படி நம்ம காலம் கழிஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடிய சொற்ப நேரத்தையும் நம்ம வீணடிக்காம எப்பவுமே பகவத்கீதை பாகவத்தினுடைய தொடர்புலேயே இருக்கணும். அதை பண்ணோம் அப்படின்னா வெற்றி தான். பகவானுடைய நாம ஜபம், பகவத்கீதை ஸ்லோகங்களை நாம மெமரைஸ் பண்ண ட்ரை பண்றது, பாகவத ஸ்லோகங்கள் எல்லாம் மெமரைஸ் பண்றது, பாஸ்ட் டைம்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்க ட்ரை பண்றது, இதெல்லாம் நமக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். பகவானுடைய பாதங்கள் தாமரை பாதங்கள். அப்படி யார் பகவானை வழிபட்டா?
யார் புகழ்ந்து வழிபட்டா பகவானுடைய பாதங்கள் தாமரை பாதங்கள்னு யார் சொல்லி வழிபட்டா நம்ம ஒரு பிரார்த்தனை பார்த்தோம். குந்தி குந்தி மகாதேவி. மகாராணி. வெரி குட். குந்தி மகாராணி. பங்கஜ நாபாய. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. நம பங்கஜநாய ம். நம பங்கஜ மாலினி. மாலினே நம பங்கஜ நமஸ்தே ம். பங்கஜாங்கிரை. ஃபுல்லா சொல்லுங்க. நம ஒத்த ஒத்த- பங்கஜநாபாய நம ம். பங்கஜ மாலினி ம். நம பங்கஜ நேத்ராய நமஸ்தே பங்கஜாங்கிரே. ம். பங்கஜாங்கிரே. அங்கரையன்னா பாதங்கள். தேங்க்யூ மாதாஜி. ஹரே நம பங்கஜ நாபாய நம பங்கஜ மாலினே நம பங்கஜ நேத்ராய நமஸ்தே பங்கஜாங்கிரையே. அப்படி குந்தி மகாராணி வழிபட்டாங்க. ஸோ எதனால பகவானுடைய பாதங்கள் தாமரை பாதங்கள் அப்படின்னு சொல்லப்படுதுன்னா, பிரபுபாதர் இன்னொரு விளக்கம் நமக்கு இங்க சொல்றார். ஏற்கனவே பகவானுடைய பாதங்கள்ல தாமரை சின்னங்கள் இருக்கு, நம்ம பார்த்தோம். அது மட்டும் இல்லாம கோலோக விருந்தாவனம் அப்படிங்கிறது தாமரை இதழ்கள் அடுக்கி வச்ச மாதிரி இருக்கு. நவதீபமும் அப்படிதான். ஒரு தாமரை இதழுடைய 9 இதழ்கள் மாதிரி இருக்கிறதா நவதீபம். ஸோ அந்த கோலோக விருந்தாவனத்தை பகவான் இந்த பூலோகத்துக்கு வரும்போது அந்த இடத்தையும் கொண்டு வர. ஸோ இப்போ இருக்கிற விருந்தாவனத்துக்கும் கோலோக விருந்தாவனத்துக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. ஸோ இது பௌம விருந்தாவனம் அப்படின்னு சொல்லப்படுது. விருந்தாவனத்தையும் பகவான் இங்கே கொண்டு வர. அதனால அவருடைய பாதங்கள் அந்த தாமரை இதழ்களை தாண்டி போறதே கிடையாது. எப்பவுமே அந்த தாமரை இதழ்கள் அவருடைய பாதங்கள் பதிஞ்சிருக்கு. அதனால பகவானுடைய பாதங்கள் தாமரை பாதங்கள் அப்படின்னு நீங்க சொல்றார். ஸோ நம்ம இந்த பிறவிச்சுகள சக்கரத்திலேருந்து நம்ம விடுபடணும் அப்படின்னு சொன்னா பகவானது பக்தர்கள் இவங்களுடைய சேவையில தான் நம்ம ஈடுபடணும். சூத்ராயுஷாம் நிருணாமங்க மாத்யானாம் ருதமிச்சதாம் யுகோ பகுதோ பகவான் மிருத்யுஹு சாமித்ர கர்மணி. கோசூத கோஸ்வாமி மரணத்திலிருந்து விடுபட்டு நித்திய வாழ்வை பெற விரும்புபவர்களும் மக்களுக்கிடையில் உள்ளனர். மரணதேவரான யமராஜனை அழைப்பதன் மூலமாக அவர்கள் மரணத்தின் பிடியில் இருந்து தப்புகின்றனர். ஸோ பகவானை பத்தி எதுக்காக நாங்க கேட்கணும்னு நினைக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான காரணங்களை சொல்லிக்கிட்டே வர்றாங்க. முதல் காரணம் என்ன சொன்னாங்க? யாராவது இந்த பகவானுடைய தாமரை பாதங்களுடைய அந்த மகரந்தத்திலேருந்து வரக்கூடிய தேனை சுவைக்கக்கூடியவங்க பௌதிக விஷயங்களை போய் யாராவது கேட்பாங்களா? நேரத்தை வீணடிப்பாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு இங்க என்ன சொல்றாங்க? மரணத்திலிருந்து விடுபட விரும்புற நித்திய ஜீவராசிகளும் கொஞ்சம் பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு யமதர்மனை பார்த்து பயம் கிடையாது அப்படிங்கிறத இங்க சொல்றாங்க. பொருளுரை அகிலா மதிச்சு படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணன். இது ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். ராசி தாழ்ந்த மிருக வாழ்விலிருந்து உயர்ந்த மனித மாதாஜி நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க. நான் எல்லாரையும் மியூட் பண்ணிட்டேன். அகிலா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஜீவராசி தாழ்ந்த மிருக வாழ்விலிருந்து உயர்ந்த மனித வாழ்வுக்கும் பிறகு படிப்படியாக நுண்ணறிவுள்ள உயர்ந்த நிலைக்கும் உயரும் போது மரணத்திலிருந்து விடுபட ஆவல் கொள்கிறான். நவீன விஞ்ஞானிகள் உடற்கூறு சாஸ்திர முன்னேற்றத்தின் மூலமாக மரணத்தை தடுக்க முயல்கின்றனர். ஆனால் மரணதேவரான யமராஜன் அந்த விஞ்ஞானியின் உயிரை கூட விட்டு வைப்பதில்லை. விஞ்ஞான அறிவு முன்னேற்றத்தால் மரணத்தை தடுக்க முடியும் என்ற தத்துவத்தை முன்வைக்கும் விஞ்ஞானியும் கூட யமராஜன் அழைக்கும் போது மரணத்திற்கு பலியாகி விடுகிறார். மரணத்தை தடுப்பதை பற்றி என்னவென்று சொல்வது? குறுகிய ஆயுளை ஒரு நொடி பொழுதும் கூட ஒருவராலும் அதிகரிக்க செய்ய முடியாது. பகவானின் புனித நாமத்தை கேட்கவும் பாடவும் யமராஜனை அழைப்பதுதான் மரணத்தின் பிடியிலிருந்து தப்புவதற்குரிய ஒரே வழியாகும். யமராஜன் பகவானின் ஒரு மிகச்சிறந்த பக்தர் ஆவார். மேலும் பகவானின் பக்தி தொண்டில் இடைவிடாமல் ஈடுபட்டுள்ள தூய பக்தர்களால் கீர்த்தனங்களுக்கும் யஞங்களுக்கும் அழைக்கப்படுவதை அவர் பெரிதும் விரும்புகிறார். எனவேதான் சௌனகரையும் பிறரையும் தலைமையாக கொண்ட பெரும் முனிவர்கள் நைமிஷாரண்யத்தில் இயற்றப்பட்ட யஞத்திற்கு யமராஜனை அழைத்தனர். மரணமடைய விரும்பாதவர்களுக்கு இது நல்ல பலனை அளித்தது. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. யமராஜன் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் பயமா இருக்கும். ஆனா பக்தர்கள் அவரையும் கூப்பிட்டு ஃபீஸ்ட் கொடுக்குறாங்களாம். கீர்த்தன் ஃபீஸ்ட், கதா ஃபீஸ்ட், அதுக்கப்புறம் பிரசாத ஃபீஸ்ட், எல்லா ஃபீஸ்டும் யமராஜனுக்கு கொடுக்குறாங்க. ஸோ யமதர்மராஜன் ரொம்ப சந்தோஷமா அதுல கலந்துக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம ந கஷ்டின் மிரியதே தாவத் யாவத் ஆஸ்த இகாந்தக ஏகத் அர்த்தம் ஹி பகவான் ஆஹுத
பரமர்ஷிபிஹி அகோ நிர்லோகே பீயேத ஹரிலீலாமிருதம் வச்சக. அனைவருக்கும் மரணத்தை விளைவிப்பவரான யமராஜன் இங்கிருக்கும் வரை ஒருவருக்கும் மரணம் ஏற்படாது. பகவானின் பிரதிநிதியும் மரணத்திற்கு அதிபதியுமான யமராஜனை மாமுனிவர்கள் அழைத்துள்ளனர். அவரது கட்டுப்பாட்டில் உள்ள ஜீவராசிகள் பகவானுடைய திவ்ய லீலைகளை கொண்ட இக்கதையின் வடிவிலுள்ள இந்த அமிர்தத்தினை கேட்டு பயன்பெற வேண்டும். சோ இந்த பாகவத உபன்யாசத்துக்கு யமராஜனும் வந்திருக்கார். அதனால யாரும் இங்க இருக்கிறவங்க பயப்படவே தேவையில்லை மரணத்தை பத்தி. ஏன்னா அவரும் நம்மளோட சேர்ந்து இந்த பாகவத கதையை கேட்டுட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லி சௌனகாதி ரிஷிகள் சொல்றாங்க. சித்ரா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கிய தெய்வ திரு ஆசா பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதருக்கு ஜெய். மரணத்தை சந்திக்க ஒருவரும் விரும்புவதில்லை. ஆனால் மரணத்தை தடுக்கும் முறையை யாரும் அறிந்திலர். ஸ்ரீமத் பாகவதத்தில் முறையாக விவரிக்கப்பட்டுள்ளபடி பகவானின் அமிர்தம் போன்ற திருவிளையாடல்களை கேட்பதற்கு ஒருவர் தன்னை பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். இதுதான் மரணத்தை தடுப்பதற்குரிய உறுதியான வழியாகும். எனவே சௌனகரை தலைமையாக கொண்ட ரிஷிகளால் சிபாரிசு செய்யப்படுவதை போல் மரணத்திலிருந்து விடுதலை அடைய விரும்பும் எந்த ஒரு மனிதனும் இவ்வழியை பின்பற்றியே தீர வேண்டும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நமஸ்காரம். நமஸ்காரம் மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ரொம்ப கண்டிப்பா சொல்றார். இந்த வழியை எல்லாரும் பின்பற்றித்தான் ஆகணும். பகவானுடைய நாம ஜபம், பகவானுடைய நாம சங்கீர்த்தனம், பகவத் பிரசாதம், பகவத் கதை, இது ஒண்ணுதான் மரணத்தை தடுக்கிறதுக்கு ஒரே வழி. ஒரு நொடி கூட நம்மளால நம்ம ஆயுள நீட்டிக்க முடியாது. பிரபுபா சொல்றார். எல்லாருக்கும் இந்த விருப்பம் தான். என்ன விருப்பம்? மரணம் அடையாம இருக்கணும் தான் எல்லாரும் விரும்புறாங்க. அதனால விஞ்ஞானிகள் ஒரு பக்கம் என்ன முயற்சி பண்றாங்க? உடற்கூறு அப்படின்னா என்ன? போன பொருளுரையில் நம்ம பார்த்தோம். அவங்க ஒரு பகுதி கெட்டு போச்சா அதை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி நம்ம அதை திரும்ப இன்னொரு உடல்லேருந்து அதை எடுத்து வச்சுட்டு அவங்கள உயிரோட வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க உடல்ல இருக்கிற பாகங்களை எல்லாம் அவங்க ஆராய்ச்சி பண்ணி எது கெட்டு போனா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்லாம் பார்த்து அவங்க பண்றாங்க. எதுக்காக? மரணம் இல்லாம வாழணும்னு எல்லாருக்கும் ஆசையா இருக்கு. ஆனா அந்த விஞ்ஞானி கூட மரணம் அடைகிறார். அந்த முயற்சியில இருக்கிற விஞ்ஞானியும் மரணம் அடைகிறார். ஆனா மரணத்தை தடுக்கிறதுக்கு ஒரே வழி என்னன்னா பகவானுடைய நாமம் தான். அது எப்படி? பகவானுடைய நாமத்தை சொன்னா மரணம் இல்லாம வந்துருமா அப்படின்னு நமக்கு சந்தேகம் வரலாம். இதுக்காகவே ஸ்ரீமத் பாகவதத்துல 6வது அத்தியாயத்துல ஒரு கதை கொடுக்கப்பட்டிருக்கு. கதைன்னா நிஜ வரலாறு, ஆனா கதையா கொடுக்கப்பட்டிருக்கு. அஜாமிலனுடைய கதையை நம்ம கேட்டிருப்போம் இல்லையா? அடிக்கடி கேட்டிருப்போம். பக்தர்கள் பல தடவை அதை சொல்லியிருப்பாங்க. ஸோ அஜாமிலன் மரண தருவாயில அந்த யமதூதர்களை பார்த்த பயத்துல என்ன சொன்னார்? நாராயணா. இப்படிலாம் இல்ல. இது யமதர்மராஜன் அந்த யமதூதர்களை பார்த்திருக்கும் போது எவ்வளவு உணர்ச்சி பெருக்கோட சொல்லியிருப்பார் இல்லையா? நம்ம இப்ப ஜாலியா நாராயணா அப்படி சொல்லிட்டு இருக்கோம். ஆனா அந்த பயத்துல எப்படி நாராயணரை கூப்பிட்டுருப்பாரு அவர்? இல்ல, நினைச்சு பாருங்க. நாராயணரை கூப்பிடல, தன்னுடைய மகனைத்தான் கூப்பிட்டார். அந்த பயத்துல நாராயணா அப்படின்னு தன்னுடைய மகனை கூப்பிடும் போது 4 விஷ்ணு தூதர்கள் வந்துட்டாங்களாம். ஒவ்வொரு அக்ஷரத்துக்கும் ஒரு விஷ்ணு தூதர்கள். நாராயண 4 அக்ஷரத்துக்கு 4 விஷ்ணு தூதர்கள் வந்துட்டாங்க. ஸோ கடைசியில யமதூதர்கள் அவங்களுடைய ஜாப் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. வந்த வேலையை அவங்களால முடிக்க முடியல. அஜாமிலனை விட்டுட்டு போக வேண்டியதாயிடுச்சு. அவங்களால அதை தாங்கவே முடியல. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. காலம்புர கிளாஸ்ல அதை நாங்கள் 6th கேண்ட தான் இப்போ படிக்கிறோம். அதனால வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். நான் படிச்சு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சும்மா அப்படி கேட்கறது தான், எடுத்து படிக்கல. ஆனா இப்போ இந்த தடவை படிச்ச போது சோ மெனி பாயிண்ட்ஸ் பிரபுபாதர் பொருளுரை அற்புதமா இருக்கு. அது மட்டும் இல்லாம இவங்க கான்வர்சேஷனே அவ்வளோ அருமையா இருந்தது. விஷ்ணு தூதர்களுக்கும் யமதூதர்களுக்கும் நடக்கிற விவாதங்கள், அதுக்கப்புறம் யமதர்மராஜனுக்கும் யமதூதர்களுக்கும் நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தைகள்லாம் ரொம்ப அற்புதமா இருந்தது. ஸோ அப்போ மரணத்திலேருந்து அஜாமிலன் விடுவிக்கப்பட்டான். அதுக்கப்புறம் அவனுக்கு மரணமே இல்லை. யார் வந்தா? அவனுடைய ஆயுள் முடியும் போது விஷ்ணு தூதர்கள் வந்தாங்க. விஷ்ணு தூதர்கள் தங்க விமானத்துல வர்றாங்க. யாரை கூட்டிட்டு போக? அஜாமிலனை கூட்டிட்டு போகிறதுக்காக தங்க விமானத்துல வர்றாங்க விஷ்ணு தூதர்கள். அதனால பகவத் பக்தர்கள் மரணத்தை பார்த்து அஞ்ச வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால யமதர்மனை பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் வந்தாலும் அவருக்கும் ஹரே கிருஷ்ணா சொல்ல வேண்டியதான். மந்தஸ்ய மந்த பிரஜ்ஞஸ்ய வயோ மந்தாயுஷஸ்ச வை நித்ரயா ஹ்ரியதே நக்தம் திவாச்ச வியர்த்த கர்மபிஹி. இதே மாதிரி ஒரு ஸ்லோகம் நம்ம முன்னாடி பார்த்தோம். அற்ப அறிவும் குறுகிய ஆயுளும் கொண்ட சோம்பேறி மனிதர்கள் இரவை உறக்கத்திலும்
பகலை பயனற்ற செயல்களிலும் கழித்து விடுகின்றனர். இதே மாதிரி ஒரு ஸ்லோகம் செகண்ட் கேண்டோலையும் இருக்கு. நம்ம இதை முன்னாடியும் இந்த மாதிரி ஒரு ஸ்லோகத்தை படிச்சிருக்கோம். பிராயேன அல்ப ஆயுஷக சத்யகலாவ் அஸ்மின் யுகே ஜனாக மந்தா சுமந்த மதையோ மந்த பாக்யாகி உபதிருத்தாக அப்படின்னு சௌனக ரிஷிகள் தான் சொன்னாங்க. இந்த ஸ்லோகத்தையும் சௌனக ரிஷிகள் தான் சொல்றாங்க. ஸோ கலியுகத்தில் மக்களை பற்றி அவங்க ரொம்ப சரியா எடை போட்டு வச்சிருக்காங்க. சுப்பமலர் மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பொருளுரை. குறைமதியாளர்கள் மனித வாழ்வின் உண்மையான மதிப்பை அறியவில்லை. மனித வாழ்வு ஜட இயற்கையால் அளிக்கப்பட்ட ஒரு சிறப்பு பரிசாகும். பிறவி சக்கரத்திலிருந்து விடுபடுவதற்குரிய மிக சிறந்த வாய்ப்பை இந்த மனித உடல் அளிக்கிறது. புத்திசாலிகள் சிக்கலிலிருந்து விடுபடுவதற்கு அரும்பாடுபடுவதன் மூலமாக இவ்வரிய பரிசை நன்கு பயன்படுத்திக் கொள்கின்றனர். ஆனால் புத்தியற்றவர்களோ சோம்பேறிகளாக உள்ளனர். இவர்களால் பௌதிக பந்தத்திலிருந்து விடுபட்டு முக்தி அடைய உதவும் மனித உடலின் மதிப்பை கணக்கிட முடியவில்லை. இவர்கள் பொருளாதார முன்னேற்றத்திலும் புலனின்பத்திற்காக வாழ்க்கை பூராவும் கடுமையாக உழைப்பதிலுமே அதிகம் ஆர்வம் கொண்டுள்ளனர். இயற்கையின் சட்டப்படி தாழ்ந்த மிருகங்களுக்கு கூட புலனின்பம் அனுமதிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறாக கடந்த மற்றும் நிகழ்கால வாழ்வுகளுக்கேற்ப ஒரு மனிதனுக்கு கூட குறிப்பிட்ட அளவு புலனின்பம் விதிக்கப்பட்டுள்ளது. ஆனால் மனித வாழ்வின் முடிவான நோக்கம் புலனின்பம் அல்ல என்பதை ஒருவன் உறுதியாக புரிந்து கொள்ள முயல வேண்டும். பகல் நேரத்தில் ஒருவன் புலனின்பத்துக்காக உழைப்பதால் அது பயனற்றது என்று இங்கு கூறப்படுகிறது. மக்கள் எப்படி பெரிய நகரங்களிலும் எந்திர தொழிற்சாலைகளிலும் பயன் இல்லாமல் உழைக்கின்றனர் என்பதை நம்மால் கண்கூடாக காண முடியும். மனித சக்தியால் பல்வேறு பொருட்கள் உற்பத்தி செய்யப்பட்டு உள்ளது. ஆனால் அவை அனைத்தும் புலனின்பத்திற்கு உரியவையாகும். பௌதிக பந்தத்திலிருந்து விடுபடுவதற்கு உரியவை அல்ல. மேலும் பகலில் கடுமையாக உழைத்து களைப்படைந்தவன் இரவை உறக்கத்திலோ சிற்றின்பத்திலோ கழிக்கிறான். இதுதான் பௌதிகமான நாகரிக வாழ்வை ஏற்றுள்ள குறைந்த அறிவுள்ளவர்களின் திட்டமாகும். எனவேதான் அவர்கள் இங்கு சோம்பேறிகள் என்றும் துரதிருஷ்டசாலிகள் என்றும் குறுகிய ஆயுள் கொண்டவர்கள் என்றும் அழைக்கப்படுகின்றனர். நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஸோ இதை விட என்ன சொல்லி புரிய வைக்கணும் இல்லையா? சோம்பேறிகளா இருக்கிறவங்களுக்கு என்ன சோம்பேறி? அதான் காலம்பரிலேருந்து எழுந்து சுறுசுறுப்பா ஆஃபீஸுக்கெல்லாம் போய் வேலை பார்க்குறாங்களே, என்ன இதில் சோம்பேறிகள்னா ஆன்மீகத்தை பயிற்சி பண்ணுறதுல சோம்பேறிகளாக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எளிய வழிமுறை பகவானுடைய நாம ஜபம் அது ஏற்றுக்க முடியாத ஒரு கஷ்டமான ஒரு காரியமா இருக்கு. எவ்வளோ சுலபமான வழிமுறை, எந்த சிரமமும் கிடையாது. ரொம்ப சட்டத்திட்டங்கள் எல்லாம் ரொம்ப கிடையாது. எப்போ வேணா சொல்லலாம், எங்கே வேணா சொல்லலாம். இவ்வளவு தளர்த்தி கொடுத்து கூட ஏற்றுக்க முடியாமல் கஷ்டப்படுறாங்க. ஸோ பெரிய நகரங்கள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா பிரபா சொல்லுவார், ரொம்ப வேடிக்கையாக இருக்கும். காலம்புரை அந்த குழந்தை படுத்திருக்கும் போது அப்பா கிளம்பி போயிடுவாராம். இப்போ அம்மாவையும் சேர்த்துக்கணும், கிளம்பி போயிடுவாங்க 2 பேரும். அப்புறம் அந்த குழந்தை நைட்டு படுத்ததுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க, வீட்டுக்கே வருவாங்க. குழந்தைக்கு அப்பா யாருன்னே தெரியாதான். அந்த மாதிரி இருக்கும். வாரத்தில் ஒரு நாள் எப்பயாவது அந்த அப்பாவை அந்த குழந்தை மூஞ்சி வந்து அந்த அப்பா மூஞ்சி வந்து அந்த குழந்தை பார்க்கும். நீங்கள் பாம்பே அந்த மாதிரி சென்னை பெங்களூர் அந்த மாதிரி சிட்டிலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபீஸுக்கு போய் சேர்றதுக்கே என்ன ட்ராவலிங் டைமே ஒரு 2 hours 3 hours ட்ராவலிங் டைம். அதுக்கப்புறம் அதே மாதிரி அவங்க ரிட்டர்ன் வரணும். ஆக 4 மணி நேரம் அதில் போச்சு அப்படின்னா 8 மணி நேரம் அங்கே ஆஃபீஸில் போச்சு, 12 மணி நேரம் போச்சு. மீதி இருக்கிற 12 மணி நேரத்தில் அவங்க என்ன பண்ண போகிறாங்க? 10 மணி நேரம் தூக்கத்தில் போய்டும், மீதி 2 மணி நேரம் என்ன பண்ண போகிறாங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்கிறாங்க. எதுக்காக வாழ்கிறாங்க? அதுவும் இந்த மாதிரி உழைக்கிறது கூட பகவானுக்காக கிடையாது, அவங்களுடைய புலனின்பத்துக்காக அவங்க உழைக்கிறாங்க. ஸோ அதனால தான் மந்தஸ்ய சோம்பேறி, மந்த புத்தி எல்லாமே அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. சூத உவாச்ச யதா பரீட்சித் குருஜாங்கலே வசத் கலிம் பிரவிஷ்டம் நிஜ சக்கரவர்த்திதே நிஷம்ய வார்த்தாம் அனதி பிரியாம் ததஹ சராசனம் சம்யுக சௌண்டீர் ஆததே. சுதகோஸ்வாமி கூறினார், குரு சாம்ராஜ்யத்தின் தலைநகரில் பரீட்சித்து மகாராஜன் வாழ்ந்து வந்த பொழுது கலியுகத்தின் அறிகுறிகள் அவரது ராஜ்யத்திற்குள் ஊடுருவ துவங்கின. இதை பற்றி கேள்விப்பட்ட அவருக்கு இவ்விஷயம் அவ்வளவு மகிழ்ச்சி தருவதாக இல்லை. ஆயினும் இது அவருக்கு போரிடுவதற்குரிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்தது. வில்லையும் அம்புகளையும் கையில் ஏந்திய அவர் யுத்த செயல்களுக்கு தம்மை தயார் செய்து கொண்டார்.
ஆக இப்ப சூத்த கோஸ்வாமி என்ன நடந்தது அப்படிங்கிறத சொல்ல ஆரம்பிக்கிறார். இதுவரைக்கும் சௌனக ரிஷிகள் எதுக்காக நாங்க பகவானுக்கு தொடர்புடைய விஷயங்களை பத்தி மட்டும் கேட்க விரும்புறோம், கலியுகத்தினுடைய தன்மை என்ன, அதெல்லாம் சொல்லி முடிச்சாங்க. உடனே இப்ப சூத்த கோஸ்வாமி ஆரம்பிக்கிறார். என்ன ஆச்சு அப்படின்னாக்க, இந்த மாதிரி பரீட்சித் மகாராஜருடைய ஆட்சியிலேயே கலி கொஞ்சம் கொஞ்சமா ஊடுருவ ஆரம்பிச்சிடுச்சு. இது அவருக்கும் தெரிஞ்சிருச்சு. கலியுகத்தினுடைய அந்த சிம்டம்ஸ் எல்லாம் அவருக்கும் தெரிஞ்சிருச்சு. அப்போ கலியை எதிர்த்து போரிட வேண்டிய முக்கியமான தருணம் இது அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்றார், தன்னுடைய அந்த மிலிட்டரி ஃபோர்ஸ் எல்லாம் அவர் தயார் பண்ணிக்கிட்டு சண்டை போடுறதுக்காக அவர் ரெடியா கிளம்புறார். சம்பூர்ண மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணன். பொருளுக்கு வேண்டிய பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். பரீட்சித் மகாராஜனின் அரசாட்சி பரிபூர்ணமாக இருந்த காரணத்தால் அவர் தமது தலைநகரில் அமைதியாக அமர்ந்திருந்தார். ஆனால் கலியுகத்தின் அறிகுறிகள் அவரது ராஜ்யத்திற்குள் ஊடுருவிவிட்ட செய்தியை கேட்ட அவருக்கு சிறிதும் மகிழ்ச்சி ஏற்படவில்லை. கலியுகத்தின் அறிகுறிகள் என்ன? அவை: 1. பெண்களுடனான தீய உறவு, 2. மாமிசம் உண்ணுதல், போதைப் பொருள் உட்கொள்ளுதல் மற்றும் சூதாட்டம். கலியுகம் என்றால் சண்டை சச்சரவுகள் நிறைந்த யுகம் என்பதாகும். மேலும் மேற்குறிப்பிட்ட 4 அறிகுறிகள் தான் மனித சமூகத்தில் உள்ள எல்லா சண்டை சச்சரவுகளுக்கும் மூல காரணங்களாகும். சிலர் அத்தீய பழக்கங்களுக்கு பலியாகிவிட்டதை கேள்விப்பட்ட பரீட்சித் மகாராஜன் அதற்கு எதிராக உடனே நடவடிக்கை எடுக்க விரும்பினார். குறைந்தபட்சம் பரீட்சித் மகாராஜனின் ஆட்சி காலம் வரையிலாவது அத்தகைய அறிகுறிகள் யாருமே அறியாததாக இருந்து வந்தது. அதை பற்றி கேள்விப்பட்டதும் உடனே அதை அவர் களைத்தெறிய விரும்பினார். அச்செய்தி அவருக்கு அவ்வளவு மகிழ்ச்சியை தரவில்லை. ஆனால் போரிட அவருக்கு ஒரு வாய்ப்பு கிட்டியதால் ஒரு வகையில் அவர் மகிழ்ச்சியும் அடைந்தார். சிற்றரசர்களுடன் போரிட வேண்டிய அவசியம் இருக்கவில்லை. ஏனெனில் அனைவரும் அவருக்கு கீழ்ப்படிந்து அமைதியாக வாழ்ந்தனர். ஆனால் கலியுகத்தை தூண்டியவர்கள் அவரது போர் திறமையை வெளிப்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தியிருந்தனர். விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொள்ள வாய்ப்பு கிட்டியதும் விளையாட்டு வீரனுக்கு மகிழ்ச்சி உண்டாவதைப் போலவே ஒரு உண்மையான சத்திரியருக்கும் போரிடும் வாய்ப்புகள் காணப்படுவது இயல்புதான். அப்படியானால் அந்த அறிகுறிகள் விளக்குவதற்கு ஏன் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன? இவை சோம்பேறிகள் மற்றும் துரதிருஷ்டசாலிகள் ஆகியோரின் விவாதங்களாகும். மழைக்காலத்தில் மழை வருவது இயல்புதான். இருப்பினும் மக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வதில் முன்னெச்சரிக்கையாக உள்ளனர். அதை போலவே கலியுகத்தில் மேற்குறிப்பிட்ட அறிகுறிகள் சமூக வாழ்வில் பரவுவது நிச்சயம். ஆனால் கலியுகத்தின் தீமைகளிலிருந்து பிரஜைகளை காப்பாற்றுவது அரசாங்கத்தின் கடமையாகும். இத்தகைய தீய செயல்களில் ஈடுபடும் துஷ்டர்களை தண்டிக்கவும் சமயத்தை பயன்படுத்துவதன் மூலமாக தூய பழக்க வழக்கங்களை மேற்கொண்டிருந்த குற்றமற்ற பிரஜைகளை காப்பாற்றும் பரீட்சித் மகாராஜன் விரும்பினார். அத்தகைய பாதுகாப்பை அளிப்பது அரசரின் கடமையாகும். மேலும் போரிடுவதற்கு பரீட்சித் மகாராஜன் தம்மை தயார்படுத்திக் கொள்வது முற்றிலும் சரியானதுதான். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஸோ பிரபுபாதர் 4 சட்டத்திட்டம் எதுக்காக கொடுத்துருக்காருன்னு நம்ம இப்போ வந்து தெளிவாக புரிஞ்சுக்கலாம். ஸ்லோகமே இருக்கு, பாகவதத்தில் ஸ்லோகமே இருக்கு. அடுத்து நம்ம படிக்க போறோம். இந்த 4 விஷயங்கள்: பெண்களுடனான தீய உறவு, மாமிச உணவு, போதை, அதுக்கப்புறம் சூதாட்டம். இந்த 4ம் கலியுகத்துல சண்டை சச்சரவுகளை ரொம்ப அதிகப்படுத்துது. இதுதான் முக்கியமான காரணம். கலி அப்படின்னாலே சண்டைன்னு அர்த்தம். அந்த சண்டையை தூண்டுறதுக்கு இந்த 4 விஷயங்களும் முக்கியமான காரணமா இருக்கு. நீங்க பார்க்கலாம், எந்த டிவி சீரியல் எதை எடுத்துக்கிட்டாலும் இதானே காட்டுறாங்க இல்லையா? குடும்பம்னு வந்தது அப்படின்னாக்கா உடனே என்ன காட்டுறாங்க? தவறான அந்த உறவுகளை பத்தி தான் எப்ப பார்த்தாலும் காட்டிக்கிட்டே இருக்காங்க. அதை பார்த்து 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 மக்கள் வந்து அந்த மாதிரி ஒரு வாழ்க்கைக்கு அடிமையாயிடுறாங்க. அந்த மாதிரி வாழ்றதுதான் வாழ்க்கை இப்பெல்லாம் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு மோசமா இருக்கு. ரொம்ப அபாயகரமான ஒரு சூழ்நிலையில நாம வந்து தள்ளப்பட்டிருக்கோம். ஏன்னா குடும்பத்துக்குள்ளேயே இந்த மாதிரியான விஷயங்களை இப்போ வந்து நம்ம கேள்விப்படுறோம். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இதை பத்தி ரொம்ப விவாதிக்க தேவையில்லை. ஸோ யாராவது ஒருத்தர் சொல்லலாம், இந்த என்ன சண்டை போடுறதுக்காக இந்த மாதிரி பரீட்சித் மகாராஜா சண்டை போடணுங்கிறதுக்காக கலியுகம் வந்ததா அப்படின்னு வீண்வாதம் செய்யறவங்க பேசலாம். பிரபா சொல்ற, மழை காலத்துல மழை வருது சகஜம்தான். 4 யுகங்கள் சுழற்சி அப்படின்னு வரும்போது கலியுகம் வந்தே தீரும். எப்படி மழைக்காலம் அப்படிங்கிறது வந்து தீருமோ, அந்த மாதிரி சத்திய திரேத துவாபார கலி அப்படிங்கிற யுகங்களுடைய சுழற்சி அப்படிங்கிறது எப்பவும் இருக்கத்தான் செய்யுது. ஆனா அந்த மழையிலே நம்ம வேலையை நம்ம பார்க்கணும் அப்படின்னாக்க நாம எப்படி பாதுகாத்துக்கணுமோ அந்த மாதிரி நம்ம பாதுகாத்துக்கணும் இல்லையா? அந்த மாதிரி கலியுகத்துல இப்ப நம்ம வாழ்றோம். ஆனா இந்த கலியுகத்துல 4 சட்டத்திட்டத்தை நம்ம வந்து கடைபிடிச்சு பகவானுடைய நாமத்தை சொன்னா கலியுகத்துல இருக்கிற எந்த பிரச்சனையும் நம்மள பாதிக்காதே இல்லையா? நாம பாட்டுக்கு ஜாலியா இருக்கலாமே. கலியுகத்துடைய பாதிப்புல இருந்து விடுபட்டு நாம நிம்மதியா இருக்கலாமே.
அதுலேருந்து வெளியில வந்தாதான் தெரியும் அது எப்படி சாக்கடை அப்படின்னு. அந்த சாக்கடையில இருக்கிற வரைக்கும் தெரியவே தெரியாது. அந்த உணர்வே நமக்கு வராது. இதான் வாழ்க்கைன்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா அதுலேருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் ஆஹா இப்படி ஒரு வாழ்க்கையை போய் வாழ்ந்தோமா அப்படின்னு நமக்கு அது தோணும். ஸோ அதனால பரீட்சித் மகாராஜர் ஒரு பெரிய வீரர் தான். அவர் இன்னும் பக்தர் அப்படிங்கிறதுனால கோழையெல்லாம் கிடையாது, மிக பெரும் வீரர். அவர் ரெடியா இருக்கார், கலியை வதம் பண்றதுக்கு ரெடியா இருக்கார். ஸ்வலங்கிருதம் ஷியாம துரங்கயோஜிதம் ரதம் மிருகேந்திர துவஜம் ஆஸ்ரித புராத் விருதோ ரதாஸ்வ த்விபபத்தி யுக்தய ஸ்வசேனயா திக்விஜயாய நிர்கதஹ. பரீட்சித் மகாராஜன் கருநிற குதிரைகள் பூட்டப்பட்ட ரதத்தில் அமர்ந்தார். அவரது கொடி சிங்கத்தின் அடையாளம் பொறிக்கப்பட்டதாக இருந்தது. இவ்வாறு அலங்கரிக்கப்பட்டு தேரோட்டிகள், குதிரைப்படை, யானைகள் மற்றும் காலாட்படை ஆகியவற்றால் சூழப்பட்டவாறு எல்லா திசைகளையும் வெற்றி கொள்வதற்காக அவர் தலைநகரிலிருந்து புறப்பட்டார். இந்த மாதிரி அவருடைய ரத கஜ துரக பதாதியோடு அவர் கிளம்பிட்டார். கலியுகத்தை ஒரு கை பாத்துறது அப்படின்னு சொல்லி கலிபுருஷனை வெற்றி கொள்ள அவர் புறப்பட்டுட்டார். இங்கே அவருடைய கொடியில சிங்கத்தின் அடையாளம் இருக்கு அப்படின்னு பாக்குறோம். அர்ஜுனுடைய கொடியில என்ன அடையாளம் இருந்தது? அர்ஜுனுடைய கொடியில ஹனுமான். ஹனுமான், வெரி குட், வெரி குட், சூப்பர். கனிகா மாதாஜி படிக்கிறீங்களா? எஸ் மாதாஜி, நான் படிக்கிறேன். ஹரே கிருஷ்ணா. பொருளுரை தந்த பிரபுபாதாவுக்கு ஜெய். பரீட்சித்து மகாராஜன் அவரது பாட்டனாரான அர்ஜுனனிலிருந்து வேறுபட்டிருந்தார். ஏனெனில் அவரது தேரில் வெள்ளை குதிரைகளுக்கு பதிலாக கருப்பு குதிரைகள் பூட்டப்பட்டிருந்தன. இவரது கொடியில் சிங்கக்குறி பொறிக்கப்பட்டிருந்தது. அவரது பாட்டனாரின் கொடியோ ஹனுமானின் அடையாளத்தை கொண்டிருந்தது. நன்கு அலங்கரிக்கப்பட்டிருந்த ரதங்கள், குதிரைப்படை, யானைகள், காலாட்படை மற்றும் வாத்திய குழு ஆகியவற்றால் சூழப்பட்டிருந்த பரீட்சித்து மகாராஜனின் அரச ஊர்வலம் கண்கொள்ளா காட்சியாக இருந்ததுடன் போர் முனையிலும் கூட ரசிக்கக்கூடிய ஒரு நாகரீகத்தின் சின்னமாகவும் விளங்கியது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ. தேங்க்யூ மாதாஜி. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கலாம், நம்மளுடைய இராணுவ அணிவகுப்பு இதெல்லாம் எங்கேருந்து வந்ததுன்னா, நம்மளுடைய பண்டை காலங்களில் வேத நாகரிகத்துல இதெல்லாம் இருந்திருக்கு. இதெல்லாம் இல்லாம கிடையாது. ஒரு ஒரு அரசர் அப்படின்னா அவருடைய சேனைகள், அந்த அணிவகுப்பு ரொம்ப அழகா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது. இப்போவாது எல்லாரும் மெட்டல்ல பண்ண ஆயுதங்களை தான் வச்சிருக்காங்க. ஆனா அந்த நாள்ல அந்த வீரர்களுடைய கவசங்களே தங்கத்தினால ஆனது. அவர்களுடைய ஒவ்வொருத்தருடைய மணி மகுடங்களும் பார்த்தோம் அப்படின்னா, அதனாலதான் அந்த மகுடங்களை பறிக்கிறதுல அவ்வளவு ஒரு பெருமையா நினைக்கிறாங்க. அவங்க மணி மகுடங்கள்ல அத்தனை ரத்தினங்கள், வைரங்கள், வைர வைடூரியங்கள்லாம் பதிக்கப்பட்டு ஒன்னும் அப்படி ஜொலிக்குமா. அவங்க போட்டிருக்கிற உடம்புலே ஒரு 100 கிலோ தங்கம் வச்சிருப்பாங்க போல ஒவ்வொருத்தரும். அவ்வளவு கவச்சங்கள்லாம் அவங்க தங்கத்திலே தான் போட்டு வர்றாங்க. அப்படி இருந்திருக்கு அந்த நாள்ல. அப்ப பாக்குறதுக்கு எவ்வளவு அழகான ஒரு காட்சியா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். பத்ராஸ்வம் கேதுமாலம் ச பாரதம் சோதரான் குருன் கிம் புருஷாதீனி வர்ஷானி விசித்யா ஜக்ருஹே பலிம். பரீட்சித் மகாராஜர் பிறகு பத்ராஸ்வம், கேதுமாலம், பாரதம், உத்தர குருவர்ஷம், கிம்புருஷம் முதலான மண்ணுலகின் எல்லா பகுதிகளையும் வென்று அவற்றின் அரசர்களிடமிருந்து கப்பம் வசூலித்தார். ஸோ 5th கேண்டோ பாகவதத்துல இந்த வருஷங்களை பத்தி எல்லாம் வந்தது, நாங்க படிச்சோம். ஸோ பொருளுரை விமலா தேவி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நமஸ்காரம் மாதாஜி. ஸ்ரீல பிரபுபாதாக்கு ஜெய். ஜெய். பத்ராஸ்வம் மேரு பர்வத்திற்கு அருகில் உள்ள நிலப்பரப்பு கந்தமாத பர்வத்திலிருந்து உப்பு கடல் வரை பரவியுள்ளது. இந்த வருஷம் அல்லது பகுதியை பற்றிய ஒரு விவரம் மகாபாரதத்தில் பீஷ்ம பர்வம் 7.14-18 உள்ளது. இந்த விவரணம் திருதராஷ்டிரருக்கு சஞ்சயனால் கூறப்பட்டதாகும். இந்த வருஷமும் யுதிஷ்ட மகாராஜனால் கைப்பற்றப்பட்டிருந்ததால் இதுவும் அவரது ஆட்சிக்கு உட்பட்டிருந்தது. பரீட்சித் மகாராஜன் அவரது பாட்டனாரால் ஆளப்பட்ட எல்லா நாடுகளுக்கும் சக்கரவர்த்தி என்று முறைப்படி அறிவிக்கப்பட்டிருந்தார். இருப்பினும் அத்தகைய நாடுகளிலிருந்து கப்பம் வசூலிப்பதற்காக தமது தலைநகரிலிருந்து வெளியேறி இருந்த சமயத்தில் தமது உயர்வை அவர் நிலைநாட்ட வேண்டியிருந்தது. கேதுமாலம். இந்த மண்ணுலகம் 7 சமுத்திரங்களால் 7 தீவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. மத்தியில் உள்ள தீவு ஜம்பூ தீபம் என்று அழைக்கப்படுகிறது.
அது 8 பெரும் மலைகளால் 9 வருஷங்களாக அல்லது பகுதிகளாக வகுக்கப்பட்டுள்ளது. மேற்கூறிய 9 வருஷங்களில் பாரத வருஷமும் ஒன்றாகும். கேது மாலமும் 9 வருஷங்களில் ஒன்றென விவரிக்கப்பட்டுள்ளது. கேது மால் வருஷத்தில் பெண்ணினம்தான் மிகவும் அழகு வாய்ந்தது என்று கூறப்படுகிறது. இவ்வருஷம் அர்ஜுனனால் கைப்பற்றப்பட்டது. உலகில் இப்பகுதியை பற்றிய ஒரு விவரணம் மகாபாரதத்தில் சபா பர்வம் 28.6 உள்ளது. உலகில் இப்பகுதி மேரு பர்வத்தின் மேற்கு புறத்தில் உள்ளது என்றும் இதன் வாசிகள் 16,000 ஆண்டுகள் வரை உயிர் வாழ்வது வழக்கம் என்றும் கூறப்படுகிறது. பீஷ்ம பருவம் 6.31 உலகில் இப்பகுதியில் வாழும் மக்கள் பொன்னிறமான மேனியை கொண்டுள்ளனர். பெண்களோ ஸ்வர்கலோக தேவதைகளுக்கு ஒப்பானவர்களாவர். அங்குள்ள வாசிகள் எல்லா வகையான நோய்களிலிருந்தும் துன்பங்களிலிருந்தும் விடுபட்டவர்களாக உள்ளனர். பர்வத வருஷம் இப்பகுதியும் ஜாத்புவ வீதம் 9 வருஷங்களில் ஒன்றாகும். பாரத வருஷத்தை பற்றிய ஒரு விவரணம் மகாபாரதத்தில் பீஷ்ம பர்வம் அத்தியாயம் 9.10 கொடுக்கப்பட்டுள்ளது. ஜாத்மத் வீதம் ஜம்புத் தீபம் மத்தியில் இலா விருத்த வருஷமும் அதன் தெற்கு புறத்தில் ஹரி வருஷமும் உள்ளன. இவ்வருஷங்களை எல்லாம் பற்றிய விளக்கம் மகாபாரதத்தில் சபா பர்வம் 28.7.8 பின்வருமாறு தரப்பட்டுள்ளது. ஹரே கிருஷ்ணா. நகராம்ச்ச வனாம்ச்சைவ நதீಶ್ಚ விமலோத்தகாः புருஷான் தேவகல்பாம்ச்ச நாரீಶ್ಚ பிரியதர்ஷனாः அத்ருஷ்டபூர்வான் சுபாகான் ச ததர்ஷ தனஞ்சயः சதனானி ச சுப்ராணி நாரீ சாப்சரசாம் நிபாக. இவ்விரு வருஷங்களில் உள்ள பெண்களும் மிகவும் அழகானவர்கள் என்றும் இவர்களில் சிலர் அப்சரா எனப்படும் சொர்க்கலோக பெண்களுக்கு ஈடானவர்கள் என்றும் இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளன. உத்தரகுரு வேத பூலோகத்தின்படி ஜம்பு தீபம் வடக்கு பகுதி உத்தரகுரு வருஷம் என்று அழைக்கப்படுகிறது. முப்புறங்களில் உப்பு கடலால் சூழப்பட்ட தீபகற்பமாக விளங்கும் இவ்வருஷம் இஸ்ருங்கவான் மலையால் இரண்யமய வருஷத்திலிருந்து பிரிக்கப்பட்டுள்ளது. கிம்புருஷ வர்ஷா இது 16,000 மைல்கள் அகலமும் 80,000 மைல்கள் நீளமும் உயரமும் கொண்ட பிரம்மாண்டமான இமயமலையின் வடக்கு பகுதியில் உள்ளது. இப்பகுதியும் அர்ஜுனனால் கைப்பற்றப்பட்டதாகும். சப பர்வம் 28.1.2 கிம் புருஷர்கள் தட்சனுடைய ஒரு மகளின் சந்ததியினர் ஆவர். யுதிஷ்ட மகாராஜன் ஒரு அஸ்வமேத யாகத்தை இயற்றிய போது இந்நாடுகளில் வசிப்பவர்களும் அவ்விழாவில் பங்கேற்று அவர்களுக்கு கப்பம் கட்டினர். உலகில் இப்பகுதி கிம் புருஷ வருஷம் அல்லது சில சமயங்களில் இமாலய மாகாணம் ஹிமாவதி என்று அழைக்கப்படுகிறது. சுகதேவ கோஸ்வாமி இந்த இமாலய மாகாணத்தில் தான் பிறந்தார் என்றும் பிறகு இமாலய நாடுகளை கடந்து பாரத வருஷத்திற்கு வந்தார் என்றும் கூறப்படுகிறது. அதாவது பரிசித் மகாராஜன் உலகம் முழுவதையும் கைப்பற்றினார். உலகில் வடக்கு, தெற்கு, கிழக்கு மற்றும் மேற்கு ஆகிய எல்லா திசைகளிலும் உள்ள எல்லா கடல்களுக்கும் சமுத்திரங்களுக்கும் அடுத்துள்ள எல்லா நாடுகளையும் அவர் கைப்பற்றினார். தேங்க்யூ பாத்தாஜி. சோ இந்த பொருளுரை நம்ம பாக்குற விஷயங்கள் எல்லாம் எல்லாமே இந்த உலகத்துல இருக்கிறது அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த உலகத்துக்கு மேல இருக்கிற விஷயங்களும் இருக்கு. ஏன்னா 5வது கண்டம் பாகவதம் படிக்கும்போது இந்த வருஷங்களை பத்தின விவரங்கள் வரும்போது நமக்கு இங்க அனுபவம் உப்புக்கடல் மட்டும்தானே நமக்கு அனுபவம் இல்லையா? அங்க பார்த்தோம் அப்படின்னா நெய்யிலான கடல் இருக்கு, மதுக்கடல் இருக்கு, பழரசங்களால் ஆன கடல் இருக்கு. இந்த மாதிரி பல்வேறு விதமான கடல் சூழ்ந்த இடங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி நாங்க 5வது காண்டம் பாகவதம் படிக்கும்போது நம்ம படிக்கலாம். ஸோ அது மாதிரி பலவிதமான நிலப்பரப்புகள், அது ஒரு இடத்துல பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த பழச்சாறு இருக்கிற கடற்கரையிலன்னு தான் நினைக்கிறேன். அங்க இருக்கிற மண்ணோட சேர்ந்து அது தங்கமா மாறிடுமா, அந்த மண்ணே தங்கமா மாறிடுமா. தேவர்கள் எல்லாம் அங்கேருந்து தான் தங்கத்தை எடுத்துட்டு போய் அவங்களுக்கு வேண்டிய நகைகள்லாம் பண்ணிக்கிறாங்களா, இல்லை ஃப்ரீயா கிடைக்குது. நம்ம போயிட்டு என்ன பண்ண வேண்டாம், மாச சீட்டெல்லாம் கட்ட வேண்டாம். நகை கடையில மாச சீட்டு கட்டிலாம் ஏமாந்து போக வேண்டாம். ஸோ அங்க நமக்கு அது ஃப்ரீயாவே கிடைக்குது.
ஸோ இந்த மாதிரி உலகத்துல பல்வேறு விதமான கிரக அமைப்புகள் இருக்கு அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ எல்லாத்தையும் ஆட்சி புரிஞ்சார் பரீட்சித் மகாராஜர். வெறும் நாடுகள் மட்டும் கிடையாது, கடல்களும் அவருடைய பாதுகாப்புல இருந்தது. தத்ர தத்ரோபர்ஷுண்வான சர் ஸ்வபூர்வேஷாம் மகாத்மனாம் பிரகீயமானாம் ச யசக கிருஷ்ண மகாத்மிய சூச்சகம் ஆத்மானம் ச பரித்ராதம் அஸ்வத்தாம்னோஸ்திரதேஜசக ஸ்நேகம் ச விருஷ்ணிபார்த்தானாம் தேஷாம் பக்திம் ச கேசவே தேப்ய பரமசந்துஷ்டே பிரீத்தி உஜ்ரும்பிதலோச்சனக மகாதனானி வாசாம்சி ததோஹாரான் மகாமனாக. அரசர் சென்ற இடமெல்லாம் பகவானின் பக்தர்களாக இருந்த அவரது முன்னோர்களின் பெருமைகளை பற்றியும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பெருமைக்குரிய செயல்களை பற்றியும் அவர் தொடர்ந்து கேள்விப்பட்டார். அஸ்வத்தாமனுடைய சக்தி வாய்ந்த ஆயுதத்தின் வெப்பத்திலிருந்து தாம் பகவானால் காப்பாற்றப்பட்டதை பற்றியும் அவர் கேள்விப்பட்டார். பிரதாவிற்கு பகவான் கேசவனிடமிருந்து ஆழ்ந்த சிநேகத்தின் காரணத்தால் விருஷ்ணி மற்றும் பிரதாவின் வம்சத்தினருக்கு இடையிலான ஆழ்ந்த அன்பை பற்றியும் மக்கள் ஞாபகப்படுத்தி கூறினர். இத்தகைய பெருமைகளை புகழ்ந்து பாடியவர்களிடம் மிகவும் திருப்தி அடைந்த அரசர் பெரும் மகிழ்ச்சியுடன் தமது கண்களை திறந்தார். பெருந்தன்மையின் காரணத்தால் விலையுறைந்த ஆபரணங்களையும் துணிமணிகளையும் அவர்களுக்கு பரிசாக அளித்தார். ஸோ போற இடத்துல எல்லாம் யாருடைய பெருமை பேசப்படுது? பகவானுடைய கீர்த்தி, பக்தர்களுடைய புகழ். உங்க முன்னோர்கள் பாண்டவர்கள் எப்படிப்பட்டவங்க தெரியுமா? உங்க தாத்தா அர்ஜுனனுக்கு பகவான் தேரோட்டியா இருந்திருக்கார் தெரியுமா? அப்படின்னு ஒவ்வொருத்தரும் என்ன கதை பேசிட்டு இருக்காங்க. கிருஷ்ண கதையை தொடர்ந்து எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்காங்க. பரீட்சித் மகாராஜருக்கும் கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவருடைய சொந்த கதையும் கேட்கிறார். இந்த மாதிரி குருட்சேத்திர யுத்தம் முடிஞ்சு அஸ்வத்தாமன் பிரம்மாஸ்திரத்தை ஏவினார், ஒன்னு அப்ப பகவான் தான் காப்பாத்தினார் உங்களை அப்படின்லாம் வந்து அவங்க பேசும்போது அந்த கதையை கேட்கறதுக்கு அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனால அந்த மாதிரி பேசுறவங்க எல்லாருக்கும் என்ன பண்றார், விலை உயர்ந்த ஆபரணங்கள், அதுக்கப்புறம் பட்டு வஸ்திரங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து அவர் வந்து ரொம்ப தாராளமா எல்லாருக்கும் பரிசு கொடுக்கிறார் அப்படின்னு பாக்குறோம். பொன்மணி மாதாஜி படிக்கிறீங்களா? பிரணாம் மாதாஜி. உரை வழங்கியவர் திரு ஆசா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதாக்கி ஜெய். அரசர்களுக்கும் அரசாங்க உயர் அதிகாரிகளுக்கும் வரவேற்புரை அளிக்கப்படுவது வழக்கம். இது நினைவிற்கெட்டாத காலத்திலிருந்து தொடர்ந்து வரும் ஒரு முறையாகும். மேலும் பரீட்சித் மகாராஜனும் புகழ்பெற்ற உலக பேரரசர்களுள் ஒருவர் என்பதால் உலகமெங்கும் அவர் சென்ற இடங்களில் எல்லாம் வரவேற்புரைகள் அளிக்கப்பட்டன. அந்த வரவேற்புரைகள் கிருஷ்ணரை பற்றியனவாகும். அரசர் என்பது அரசரையும் அவரது அந்தரங்க சகாக்களையும் குறிப்பதைப் போலவே கிருஷ்ணர் என்பது கிருஷ்ணரையும் அவரது நித்தியமான பக்தர்களையும் குறிப்பதாகும். கிருஷ்ணரையும் அவரது தூய பக்தர்களையும் பிரிக்க முடியாது. எனவே பக்தரை புகழ்வது பகவானை புகழ்வதற்கும் பகவானை புகழ்வது பக்தரை புகழ்வதற்கும் ஒப்பாகும். நமது முன்னோர்களான யுதிஷ்ட மகாராஜன் மற்றும் அர்ஜுனன் போன்றவர்கள் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் செயல்களுடன் சம்பந்தப்பட்டிருக்கவில்லை என்றால் அவர்களது பெருமைகளை பற்றி கேட்பதில் பரீட்சித் மகாராஜன் திருப்தி அடைந்திருக்க மாட்டார். பக்தர்களை காப்பதற்காகவே முக்கியமாக பகவான் அவதரிக்கிறார். பரித்ராணாய சாதுனாம். பகவானையும் அவரது வெவ்வேறு சக்திகளையும் பிரித்து நொடிப்பொழுதும் பக்தர்களால் வாழ முடியாது என்பதால் பகவான் போற்றப்படும் போது பக்தர்களும் போற்றப்படுபவர்கள் ஆகின்றனர். பகவான் அவரது செயல்களாலும் பெருமைகளாலும் பக்தரின் அருகிலேயே இருக்கிறார். எனவேதான் பகவானின் செயல்கள் புகழப்பட்ட பொழுது அவரது இருப்பை பரீட்சித் மகாராஜன் உணர்ந்தார். குறிப்பாக தன் தாயின் கருவில் தான் பகவானால் காப்பாற்றப்பட்டதை பற்றி கேட்ட பொழுது பகவானின் இருப்பை பரீட்சித் மகாராஜன் நன்கு உணர்ந்தார். பகவானின் பக்தர்கள் ஆபத்தில் சிக்கிக்கொள்வதே இல்லை. ஆனால் ஒவ்வொரு அடியிலும் ஆபத்து நிறைந்ததாக உள்ள ஜட உலகில் பக்தர்கள் ஆபத்தான நிலைகளில் வைக்கப்படுவது போல் காணப்படுகின்றனர். அச்சமயங்களில் பகவானால் அவர்கள் காப்பாற்றப்படும் பொழுது பகவான் புகழ்ந்து போற்றப்படுகிறார். பாண்டவர்களைப் போன்ற பகவானின் பக்தர்கள் குருச்சேத்திர போர்க்களத்தில் சிக்கிக் கொண்டிருக்காவிட்டால் பகவானும் பகவத்கீதையை பேசியவர் என்று புகழப்பட்டிருக்க மாட்டார். பகவானுடைய அத்தகைய செயல்கள் அனைத்தும் வரவேற்புரைகளில் குறிப்பிடப்பட்டன. பரீட்சித் மகாராஜனும் அவ்வாறு வரவேற்புரை நிகழ்த்தியவர்களிடம் திருப்தியடைந்து அவர்களுக்கு போதுமான வெகுமதிகளை அளித்தார். ஆனால் இன்றைய வரவேற்புரைகளில் பெரும்பாலும் உண்மை இருப்பதில்லை. பதவியில் இருப்பவரை மகிழ்விப்பதற்காக மட்டுமே செய்யப்படும் இவ்வுரைகளில் பொய்யான முகத்துதிகள் நிறைந்துள்ளன. மேலும் அத்தகைய வரவேற்புரைகளை அளிப்பவருக்கு அதை பெறும் ஏழை நிர்வாகி தகுந்த சன்மானம் அளிப்பது அரிது. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஸோ பிரித்தானா யாரு?
நம்ம பொருளுரை மொழிபெயர்த்து பார்த்தோம்னா குந்தி பிரித்தா தேவி. தாத்தா தாத்தா கிராண்ட் பிரித்தானா குந்தி அர்ஜுனன் தேவி. அர்ஜுன் குந்தி தேவி. குந்தி தேவி. குந்தி தேவி ஸோ மாதாஜி. அவங்க பேர் வந்து பிரித்தா, ஆனா குந்தி போஜனுக்கு அவங்க வந்து கற்றுக் கொடுத்ததுனால அவங்க பேர் வந்து குந்தினாச்சு. நம்ம வந்து குந்தி தேவியை பத்தி நம்ம படிக்கும்போது படிச்சோம். ஸோ அதனால அது ஞாபகம் வச்சுக்கணும். பிரித்தாவிற்கும் பகவான் கேசவனிடம் ஆழ்ந்த சிநேகத்தின் காரணத்தால் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு. ஸோ அதனால விஷ்ணி குலத்திலையும் சரி, அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து பாண்டவர்களுக்கும் சரி பகவான் வந்து ரொம்ப பிரியமானவரா இருந்தார் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம். ஸோ பிரபுபாதர் இங்க முக்கியமான ஒரு விஷயத்தை கொண்டு வரார். என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தார் அப்படின்னு ஒரு கதை ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த ஒரு ஊர்ல ஒரே ஒரு அந்த ராஜா மட்டும்தான் இருப்பாரா? வேற யாருமே இருக்க மாட்டாங்களா? அதுக்கு அர்த்தம் என்ன? ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தார் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன? ஒரு ஊர்ல ஒரு ராஜா தான் இருக்க முடியும். இல்ல அந்த ஒரு ராஜா இருந்தாருன்னா அதுக்கு அர்த்தம் என்ன? ராஜா கூட சேர்ந்து அந்த பஞ்சாயத்து மக்களும் சேர்ந்து அமைச்சர்கள் இல்ல இருந்தாங்க. மக்களும் இருந்தனர். ஜனங்கள் மக்கள் ராஜா இருந்தாங்க. ராஜா அப்படின்னு சொல்லிட்டான்னா அவருக்கு ஒரு அரண்மனை இருக்கும், அவருக்கு பல்வேறு சேவகர்கள் இருப்பாங்க, அவருக்கு பெரிய படை இருக்கும், ஆட்சி பண்றதுக்கு மக்கள் இருப்பாங்க, அவருக்கு பெரிய நாடு இருக்கும். ஒரே ஒரு வார்த்தை, ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தார் அப்படின்னா அவர் மட்டும் இப்படி உட்கார்ந்துருக்காரா? ராஜா மட்டும் கிடையாது இல்லையா? அவரோட சேர்ந்த எல்லாரும் இருப்பாங்க இல்லையா? அப்போ கிருஷ்ணர் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? கிருஷ்ணருக்கு சேவை செய்யக்கூடிய பக்தர்கள் இருக்காங்க, அவருடைய தாமம் இருக்கு. எப்படி லீலைகள் செய்வார் பகவான்? அவர் மட்டும் தனியா லீலை பண்ணுவாரா? அவர் கூட பசுமாடு இருக்கு, அவர் கூட எண்ணற்ற ஜீவராசிகள் இருக்காங்க, பகவானுடைய கோபியர்கள் இருக்காங்க, கோப்பர்கள் இருக்காங்க, அம்மா அப்பா இருக்காங்க. இது மாதிரி ஒரு பெரிய ஒரு குழாமோட இருக்க கிருஷ்ணர் அப்படின்னு சொன்னா இத்தனை பேரையும் நம்ம சேர்த்து சொல்றோம். எப்படி ஒரு அரசர் அப்படின்னு சொன்னா அவருடைய படைகள் எல்லாம் சேர்ந்து அர்த்தமோ, அந்த மாதிரி கிருஷ்ணர் அப்படின்னு சொன்னா எதுக்காகனா கிருஷ்ணரையும் பக்தர்களையும் பிரிக்க முடியாது. சில பேர் நினைக்கிறாங்க இல்லையா, நான் வந்து கிருஷ்ணரை மட்டும் வணங்கினா போதும், எனக்கு நடுவுல யாரும் தேவையில்லை அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க இல்லையா? பக்தர்கள் தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. இது ஆரம்ப நிலை, கனிஷ்ட அதிகாரி மனநிலையில் இருக்கும்போது எதுக்காக மற்றவங்களை எல்லாம் போய் பார்த்துக்கிட்டு நம்ம நேரா போனோமா பகவானை வழிபட்டோமா வந்தோமான்னு இருக்கணும் அப்படி நினைப்பாங்க. ஆனா எதுக்காக ஆன்மீக குரு, எதுக்காக வந்து நமக்கு சொல்லிக் கொடுக்க பக்தர்கள், இந்த மாதிரி ஒரு சீட பரம்பரை, இதெல்லாம் எதுக்காக தேவை அப்படின்னா, பகவான் அப்படின்னு சொன்னா பக்தர்களையும் பகவானையும் பிரிக்கவே முடியாது. பகவானுடைய லீலைகள்ல எல்லாத்துலயும் பக்தர்கள் தொடர்பு இருக்காங்க. சோ பகவான் புகழப்படும் போது பக்தர்களும் புகழப்படுகிறார்கள், பக்தர்கள் புகழப்படும் போது பகவானும் புகழப்படுகிறார். இன்னும் சொல்ல போனா பகவானை நேர புகழ்றதை விட பக்தர்களை புகழும் போது பகவான் என்ன பண்றாராம்? ரொம்ப சந்தோஷப்படைறாராம். ரொம்ப சந்தோஷம் பகவான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாராம் அப்படின்னு. அவர் பக்தவத்சலன். ஆமா, அதனால அவரு பக்தவத்சலன் அப்படின்னு சொல்லப்படுறார். சோ இந்த மாதிரி இந்த உலகம் அப்படிங்கிறது ஒவ்வொரு அடியிலையும் ஆபத்து நிறைந்த உலகம் அப்படின்னு பாக்குறோம். பதம் பதம் யத் விபதாம் அப்படின்னு. ஆனா பக்தர்களுக்கு தேஷாம் அதை பத்தின கவலை கிடையாது. ஏன்னா பகவான் ஓடி வந்து காப்பாத்துறதுக்கு தயாரா இருக்கார். அதனாலேயே பகவான் வந்து புகழப்படுறார் அப்படின்னு நம்ம பாக்குறோம். அடுத்து புகழாரங்கள் தொடர்கிறது. சாரத்ய பார்ஷத சேவன சக்கிய தௌத்திய வீராசனா சனானுகமான ஸ்தவன பிரமாணமான் பிரணாமான் ஸ்னிக்தேஷு பாண்டுஷு ஜகத் பிரணிதிம் ச விஷ்ணோர் பக்திம் கரோதி நிருபதிச்சரணாரவிந்தே. இது கிட்டத்தட்ட பீஷ்மதேவருடைய ஸ்துதி மாதிரியே இருக்கு பாருங்க. பிரபஞ்சம் முழுவதிலும் வணங்கப்படுபவரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் விஷ்ணு அவரது காரணமற்ற கருணையினால் ஒரு சேவகனை போல் பாண்டவர்களின் சொற்படி நடந்து வயதில் இளையவரை போல் வந்தனங்கள் செய்து அவர்களது விருப்பப்படி ஒரு தேரோட்டி, தலைவர், தூதர், நண்பர் மற்றும் இரவு காவற்காரர் முதலான எல்லா வகையான சேவைகளையும் அவர்களுக்கு செய்தார். இதையெல்லாம் கேட்ட பரீட்சித் மகாராஜனுக்கு பகவானின் கமல பாதங்களில் பக்தி பெருக்கெடுத்தது. ஸோ கொஞ்சம் ஒரு யாரையாவது பத்தி கொஞ்சம் நமக்கு ஒரு ஃபேமஸான பர்சனாலிட்டிக்கும் நமக்கு கொஞ்சம் க்ளோஸா ஒரு கனெக்ஷன் இருக்கு அப்படின்னா நாம எவ்வளோ பெருமை அடைவோம் இல்லையா? ஆனா இங்க பரீட்சித் மகாராஜர்கிட்ட போற இடத்துல எல்லாம் சொல்றாங்க, உங்க அப்பா உங்க தாத்தா இதெல்லாம் எப்பேற்பட்டவங்க, பகவான் என்னென்ன சேவை செஞ்சிருக்கார் பாருங்க அவருக்கு அப்படின்னு சொல்லி இதெல்லாம் சொல்லும்போது அவர்னால அந்த உணர்ச்சிகளை எப்படி கட்டுப்படுத்த முடியும் இல்லையா? ஸோ பக்தியினால அவருடைய கண்கள் பெருக்கெடுக்குது. ஸோ பகவானுடைய பக்தி அப்படிங்கிறது அத்தனை மன நிறைவையும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடியது.
சாந்தி மாதாஜி படிக்கிறீங்களா? ஜி சாந்தி மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கிய தெய்வத்திரு ஆசா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். பாண்டவர்களைப் போன்ற தூய பக்தர்களுக்கு சர்வமும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான். பகவானே அவர்களுக்கு பரமபுருஷரும் ஆன்மீக குருவும் வழிபாட்டிற்குரியவரும் வழிகாட்டியும் தேரோட்டியும் நண்பரும் சேவகரும் தூதரும் மற்றும் அவர்களால் எண்ணி பார்க்கக்கூடிய அனைத்துமாகவும் இருந்தார். இவ்வாறாக பகவானும் பாண்டவர்களின் உணர்ச்சிகளை பரிமாறிக்கொண்டார். பரீட்சித் மகாராஜன் பகவானின் ஒரு தூய பக்தர் என்பதால் பக்தர்களிடம் உன்னதமான அன்பு பரிமாற்றம் இருந்த பகவானின் மதிப்பை அவரால் சரியாக உணர்ந்து கொள்ள முடிந்தது. இவ்வாறாக பகவானின் உன்னதமான பகவான் அவரது தூய பக்தர்களுடன் கொண்டுள்ள உறவு முறைகளின் மதிப்பை சரியாக உணர்ந்து கொள்வதாலேயே ஒருவரால் முக்தியடைய இயலும். பகவான் தமது பக்தர்களுடன் கொண்டுள்ள அன்பு பரிமாற்றங்கள் சாதாரண மானிட செயல்களைப் போலவே காணப்படுகின்றன. ஆனால் அவற்றை உள்ளபடி அறிபவர் உடனேயே பரமபதத்தை அடையும் தகுதியை பெறுகிறார். பாண்டவர்கள் பகவானின் விருப்பங்களுக்கேற்ப மிகவும் வளைந்து கொடுப்பவர்களாக இருந்ததால் பகவத் தொண்டிற்காக அவர்களால் எவ்வளவு சக்தியை வேண்டுமானாலும் தியாகம் செய்ய முடிந்தது. அவர்கள் கொண்டிருந்த இத்தகைய தூய மன உறுதியினால் அவர்களது விருப்பம் போல் எந்த வடிவிலும் பகவானின் கருணையை அவர்களால் பெற முடிந்தது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஸோ பகவானுக்கும் பக்தர்களுக்கும் இருக்கக்கூடிய அன்பு பரிமாற்றம். பகவான் தன்னை எந்த நிலையில இருந்தாலும் அவர் பரமபுருஷ பகவான் தான். அவர் தன்னுடைய நிலையிலேருந்து வீழ்ச்சி அடையிறதே கிடையாது. அதனால அவர் அச்சுத அப்படிங்கிற நாமத்தினால சொல்லப்படுறார். அவர் தேரோட்டினாலும் சரி, தூது போனாலும் சரி, என்ன அந்த குதிரையை பார்த்துக்கிட்டாலும் சரி, என்ன ஒரு தாழ்ந்த சேவையை தன்னுடைய பக்தனுக்காக அவர் செய்யும் போதும் அவருடைய நிலை தாழ்ந்து போறது கிடையாது. அதனால இது பகவானுக்கும் பக்தர்களுக்கும் நடக்கக்கூடிய அன்பு பரிமாற்றம். இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு ஒரு குட்டி ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். பீஷ்ம ஸ்துதியில இதே மாதிரி பீஷ்மர் ஒரு பிரார்த்தனை செய்கிறார். பிரார்த்தனைன்னு சொல்ல முடியாது, அதை பீஷ்ம ஸ்துதியில வரும். பாண்டவர்கள்ட்ட அவர் சொல்றார். அதனால அந்த ஸ்லோகம் எது அப்படின்னு சொல்லி பாருங்க. பீஷ்மருடைய அந்த பீஷ்மதேவரின் மரணம் அந்த இதில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்க எந்த ஸ்லோகம் அப்படின்னு நாளைக்கு வரும்போது சொல்லுங்க. பண்ணலாமா இந்த ஹோம்ஒர்க்கு? ஓகே மாதாஜி, ஷூர். ஓகே, தேங்க்யூ. எஸ் மாதாஜி, தேங்க்யூ. ஓகே. உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள், கருத்துக்கள் ஏதாவது இருக்கா? ஓகே, தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. தேங்க்யூ தேங்க்யூ. ஹரே ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ ஹரே மாதாஜி. கிருஷ்ணா. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சொல்லுங்க மாதாஜி. சித்ரா மாதாஜி. நமஸ்காரம் மாதாஜி. நம்ம இதுக்கு முன்னாடி படிச்சாங்களா மாதாஜி? ஜி சாந்தி மாதாஜி. ஆமா, அவங்க மஸ்கட்ல இருக்காங்க மாதாஜி. மஸ்கட்ல இருந்து 1000 கிலோமீட்டர் தூரத்துல இருக்காங்களா. ஓகே. அன்னைக்கு நான் என் பொண்ணு கன்சீவ் ஆயிருக்கான்னு நான் கிருஷ்ணா கான்சியஸ்ல சொன்னதுல இருந்து டெய்லி எனக்கு ஸ்லோகம் பிரார்த்தனைகள் அதெல்லாமே அனுப்புறாங்க மாதாஜி. ஹரி இந்த ஹரி. நேரத்துல அவங்களுக்கு தனியாவும் நன்றி சொன்னேன். உங்க மூலமாவும் அவங்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிக்கிறேன் போட்டிருக்கேன் மாதாஜி. பாருங்க, பக்தர்கள் பக்தர்கள் ஆயிட்டோம், ஃப்ரெண்ட்ஸ் இது பண்ணிருக்கோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாதாஜி. மாதாஜி எனக்கு கூட போன் பண்ணி என்னோட பையனை பத்தி எல்லாம் விசாரிச்சாங்க மாதாஜி. ஜி சாந்தி மாதாஜி. உங்க பையன் எப்படி இருக்காங்க இப்போ, தங்கமணி மாதாஜி? மாதாஜி இப்ப இந்த இஎன்டி தான் மாதாஜி ப்ராப்ளம். இந்த விஷனும் கொஞ்சம் ஹியரிங்கும் கொஞ்சம் அஃபெக்ட் ஆயிருக்கு. இப்போ இதுதான் கொஞ்சம் இஎன்டி ஹாஸ்பிட்டல்ல பாத்துட்டு இருக்காங்க மாதாஜி. ஓகே ஓகே ஓகே. ஸோ பக்தர்கள் அப்படிங்கிறவங்க ரொம்ப கருணையானவங்க. எந்த விதத்துலயும் அவங்க நமக்கு உதவி செய்யும் போது உண்மையிலேயே அதை உணர்ந்து அந்த நன்றியை சொல்றதுங்கிறது அதை விட ரொம்ப சிறப்பான விஷயம். அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க மாதாஜி, நம்ம எல்லாம் ஒரு குடும்பம் நாங்க மாதாஜி. என்ன அப்படியே உள்ளாங்க கவர்ந்து இது பண்ணிடுச்சு மாதாஜி. அடிக்கடி வாய்ஸ் மெசேஜ் போட்டுட்டே இருப்பாங்க மாதாஜி. பரவாயில்லையே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். அவங்க தஞ்சாவூர் கிட்டதான் சொந்த ஊரா மாதாஜி. ஓஹோ. ஆமா மாதாஜி. பொண்ணுக்காக அவங்க பொண்ணுக்காக மாப்பிள்ளை தேடுறாங்களாம். நம்ம கிருஷ்ணா அது சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம எல்லாருமே வேண்டிக்கலாம் அவங்க பொண்ணுக்காக. எல்லாரும் ஒரு தடவை ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் சொல்லுவோம்.
ஹரே கிருஷ்ணா ஹரே ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ண ஹரே 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 ராமா ஹரே ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே உண்மையிலேயே பகவான் வந்து, அதாவது பிரபுபாதர் வந்து இந்த உலகம் வாழ்றதுக்கு ஒரு வீடை கட்டியிருக்கார். அதான் இஸ்கான். இந்த கரெக்ட் உலகமே மாதாஜி. உலகமே வாழ்றதுக்கான வீடு தான் இஸ்கான். ஸோ அதனால இந்த மாதிரியான அன்பு பரிமாற்றங்கள் அப்படிங்கிறது நம்ம எங்கேயுமே எதிர்பார்க்கவே முடியாது. ஏன்னா எல்லாருமே ஏதோ ஒரு சுயநலத்தோட தான் இந்த உலகத்துல பழகுறாங்க. யாருமே வந்து உண்மையான அன்போட பழகுறவங்கள நம்ம பார்க்கவே முடியாது. ஏதோ ஒரு சுயநலம் இருக்கும். ஆனா கிருஷ்ண பக்தி தான் சுயநலம் இல்லாம மற்றவங்களுடைய நலத்துக்காக மற்றவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஒரு மிகப்பெரிய மனமாற்றத்தை கொண்டு வந்தது பிரபுபாதர் தான். ஸோ அது கரெக்ட். நடைமுறையில பக்தர்கள் அதை பயன்படுத்தும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சாந்தி மாதாஜிக்கு இஸ்கான் ஜெய். பக்தர்களோட ஹரே சத்சங்கம் மறக்க முடியாது மாதாஜி. ஆமா. இப்ப ஹரே மங்களம் கிருஷ்ணா. கிருஷ்ணன் மாதாஜி சொன்னது உடனே எல்லாரும் அந்த இஸ்கான் மேங்களூர் குரூப்ல ஈஷோபனிஷத் கிளாஸ்ல உடனே எல்லாரும் ஒரு மாலை ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் சொன்னாங்க மாதாஜி. ஹரி ஹரி. எல்லாரும். ஹரே கிருஷ்ண மாதாஜி, உங்களுக்கு ரொம்ப நன்றி மாதாஜி. உங்க மூலமா தான் இந்த சக பக்தர்கள் எல்லாருமே எங்களுக்கு கிடைச்சிருக்காங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா, ரொம்ப நன்றி மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இப்போ வந்து கொடுத்துறேன்.